பர்ஃபெக்ட் கார்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. வாங்க அண்ணனை பார்த்துட்டு வந்துடுவோம். என்னங்க இது நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வண்டிக்கு மேலே நீங்கள் 4-5 கார் தான் நிற்கிது, யாரையுமே காணா. அண்ணா பர்ஃபெக்ட் கார்ஸில் தினேசன் தான் இறங்கிங்கண்ணா. மாப்பிள்ளை இங்கே இல்லை, வேறு லெவல் போயிட்டாரு. வேறு லெவல் எங்கே போயிட்டாருங்க? சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள்னா பிரமாண்டமா போட்டுருப்பீங்க. கண்டிப்பா. ஆமாங்க. பழைய இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா சரிங்க, இங்கன்னு கேட்ட ஒருத்தர் வேற லெவலுக்கு போயிட்டு சொன்னாங்க. வேற லெவலா போ, நம்ம அதே லெவல்ல தான் இருக்கிறாங்க. தோற்றம் வேணா மாறி இருக்கலாம், ஆனா எல்லாமே ஒண்ணு. நான் அதே தான். இந்த கான்செப்ட் எல்லாமே எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான இடத்துல இருந்து கண்டிப்பா கண்டிப்பா அந்த மக்கள் ஆதரவு நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. முழுக்க மக்கள் ஆதரவு மட்டும்தான் காரணம். நான் வந்து சும்மா நம்ம இன்னும் வாங்கி மாத்தி விடுற அவ்வளவுதானே தவிர அவங்கள நம்ம ஊக்க வைக்கலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு செலவு நம்ம செட்டு போட்டு எல்லாம் பண்றோம் அப்படின்னா அவங்க மேலும் நமக்கு வந்து ஆதரவு நிறைய கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். அதுவே ஒரு தைரியம் தான். அவங்க இத்தனை நாள் கொடுத்த ஆதரவுல தான் நம்ம அது பண்றோம். அதே மாதிரி நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னா நிறைய பேர் வந்து வழி தெரியாம நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. நமக்கு சந்துக்குள்ள இருக்கு, நம்ம ஆரம்பே சொல்லியிருப்போம். நம்ம சந்துக்குள்ள போட்டதுக்கு காரணம் நம்மளால டீலர் மட்டும் பண்ணிட்டு வந்தோம், நிறுத்துறதுக்கு இடம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம அந்த பழைய சீட் பிடிச்சிருந்தோம். இப்போ அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது. நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே அந்த இடம் தான். அதனால இப்ப அங்கேயும் பழக்கம் போல வண்டி நிற்கும், இங்கேயும் நிற்கும். ஆள் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குன்னு எங்க ஒரு ஆள் மட்டும் போதைக்கு போட்டிருக்கோம். நீங்க வந்து இப்போ இந்த ஆஃபீஸ்லயும் வண்டி பார்க்கலாம், அந்த ஆஃபீஸ்ல நம்ம வண்டி எப்பவும் போல பார்க்கலாம். நம்ம ஸ்டாக் எல்லா பக்கமும் இருக்கு. நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் கூட 120 வண்டி பக்கம் இருக்குங்க. நம்ம அதே மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸ் பிரம்மாண்டமா போட்டிருக்காட்டி நம்ம லேட்டஸ்ட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லைங்க. எப்பவுமே நம்ம வந்து லோ பட்ஜெட் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் எது நம்ம நிக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா எல்லாமே மற்றபடி இப்போ செட்டு எல்லாம் செலவு பண்ணி போட்டு எல்லாம் பிரம்மாண்டமாக விலையை வச்சா இருக்கும் அப்படிங்கிற நீங்க நினைச்சிட வேண்டாம். நீங்க இந்த வீடியோல கன்னியூ பாருங்க. நம்ம எப்போ எப்படி நம்ம கொடுப்போம், ஒரு சவால் விடுற விலைக்கு தான் கொடுப்போம். சேலஞ்சிங் பிரைஸா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நம்ம வந்து அந்த இதெல்லாம் என்ன காரணம், நம்ம வந்து ப்ராஃபிட் கம்மி, சேல்ஸ் அதிகம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் ஆரம்பத்திலே பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமேல் நான் அதான் பண்ணுவேன் நான். கண்டிப்பாங்க. ஆனா நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் சில பாலிசில வச்சிருப்பீங்க. கண்டிப்பா. இப்போ எப்படின்னா நம்ம வந்து புதுசா பாக்குறோம், ஆல்ரெடி ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பர்ஃபெக்ட் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் அப்படின்னா ரேட் வந்து 100% ஃபிக்ஸட் ரேட்டா தான் இருக்கு. ரேட்ல வந்து எந்த ஒரு பார்கெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 100% ஃபிக்ஸட் ரேட்டா தான். ரேட் ரொம்ப ரீசனபிள் ரேட்டா தான் இருக்கும். நீங்க 4 பக்கம் விசாரிச்சு பார்த்துட்டு நம்மகிட்ட வாங்க. அப்பதான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்க தெரியும். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் திங்கள் டு சனிக்கிழமை காலைல 9 to நைட் 7 மணி வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணி மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் எப்பவும் போல இருக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த லொகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். வெளியூர் வரவங்க மேக்ஸிமம் ரெடி கேஷோட தான் நம்ம வண்டி எடுத்து போற மாதிரி இருக்கும். அதோட இந்த டைம்ல மொபைல்லையும் நீங்க அட்வான்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து கீழே ஆஃபீஸ் நம்பருக்கு கீழே போற நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம், 2 நாள் கழிச்சு ஒரு வண்டி வருது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, வாட்ஸ்அப் கேட்லாக் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கீழே ஸ்க்ரோல் போடுற நம்பர்ல வந்து வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணி ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்னா ஆட்டோமேட்டிக் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு இந்த வீடியோ வந்து 10 நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னாலும் அப்ப என்னென்ன வண்டி அவைலபிள் இருக்கு, ரேட்டு. இப்போ நம்ம வீடியோல வந்து எல்லா வண்டி நிற்கும் போது எல்லாமே உள்ள வெளியில காட்ட முடியாது. உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வண்டிக்கு எல்லாமே உள்ள வெளியே சைடு எல்லா போட்டோம் தெளிவா போட்டிருப்போம். டீட்டெயில், ஓனர் டீட்டெயில் எல்லாமே அதில் தெளிவா போட்டிருப்போம். அது ஈஸியா பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் கார்ஸ் அப்படின்னா லோ பட்ஜெட் தான் எல்லாருமே தெரியுங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பெருசா பிரமாண்டமா போட்டாலும் பட்ஜெட் மாற போறது. பட்ஜெட் அதே பட்ஜெட் தான். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் வந்து இனிமேல் சம்பாதிக்கிறதுக்காக நான் செட்டு போடலைங்க. நான் வந்து இந்த தொழில் வந்து நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த தொழிலை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும், மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் என் கை காசு தான் போட்டுக்குமோ தவிர இனி போட்டு வரவங்கிட்ட வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கலாம், மேல வச்சு விற்கலாம் அப்படிங்கிறேன்னா என்னைக்குமே கிடையாது. அது நான் வாயால சொல்றதை விட நம்ம வீடியோல ஒரு வண்டி காட்டுவேன். நீங்க அந்த வண்டியோட ரேட் நான் சொல்லும் போது நீங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோல வந்து கார் ரேட்லாம் போடலைங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. எனக்கு வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காரோட ரேட் எப்போ மாதிரி இருக்குன்னு சொல்லி காருங்க. அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் எந்த பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம 28 ஒரு 800 இருக்கு. ஆனால் இதை இப்போ வீடியோல கொண்டு வர முடியாது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன டைம் வாட்ஸ்அப் கேட்லாக்ல பார்த்தா ஒரு 800 இருக்கு. மாடல பார்த்தா 95 மாதிரி இருக்கு, 2005 மாதிரி இருக்கும். அந்த வண்டி வந்து ஒரு 2 நாள்ல வண்டி உள்ள வந்துருங்க. ஒரு 25 ரூபா பட்ஜெட் வருங்க. அந்த வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கும், பாத்துக்கலாங்க. லொகேஷன் சொல்லிருங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய வருஷம் டைமண்ட் தியேட்டர் வந்து நம்ம முன்னாடி வந்து லெஃப்ட் போய் ரைட் போகணும்னு சொல்லுவோம். இப்போ டைமண்ட் நேரா வந்து கிராஸ் ரோடு வரும், அங்கேயே ஒரு போர்டு வச்சிருப்போம். அந்த ரோடு நேரா வந்து ரைட் சைடு ரோட்டு மேலே இருக்கு. பெரிய
போர்டு இருக்கும், அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் ரோட்டு மேலே நீட்டாக பிரம்மாண்டமாக ஆமாம் போடுங்க. கண்டிப்பாக. ஏன்னா எதுக்காக வரவங்களுக்கு வந்து வழி சுலபமாக இருக்கணும் ஓகே அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாள் தொலைவிட்டு இருந்தோம். சூப்பர். நமக்கு தகுந்த ஸ்பேஸில் இடமும் கிடைக்கல, கிடைச்சது பை லக் நம்ம பக்கமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், பழைய சைடில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிடைச்சது அப்படி நம்ம போட்டாங்க. ஓகேண்ணா, சிறப்பாக போட்டிருக்கீங்க. மக்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிடலாங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட கார் இருக்கு மக்களே. வாங்க டேட்டா வீட்டில் போயிட்டு ஃபுல் கார்ஸே பார்த்துக்கலாம். ஆனால் எடுத்துன்னு ஒரு பென்ஸும் படிக்கணும். கண்டிப்பாங்க. ஏன்னா பிரம்மாண்டத்தை காமிச்சாச்சு, அதே மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு வண்டியும் காமிச்சிடணும் இல்லைங்க. அந்த மாதிரி ஓகேண்ணா, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பார்த்தா ஒரு 2014 மெர்சிடிஸ் பென்ஸ். இது வந்து B180ங்கிற மாடல், ஒரு டீசல் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். வண்டி வேறு லெவல் இருக்கும், ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லைங்க. அதாவது வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் 18 கேரண்டி கிடைக்கும். லாங்குக்கு 20 வரைக்கும் கிடைக்குன்னா நீங்கள் 18 கிலோமீட்டர் மைண்டில் வச்சுக்கலாங்க. ஆமாம், ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வில் உங்களுக்கு ரியர் வீல் சீட்டு எல்லாமே வந்துருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 6,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 2014 மாடலுங்க, டீசல் வண்டி 6,50,000 கொடுத்துடலாம். ஓகேண்ணா. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா. இருக்குது வி மாடல், திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,10,000 சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. எந்த ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. இது கஸ்டமர் டேட்டா எடுத்த வண்டி தான், உங்களுக்கு வண்டியோட இன்வாய்ஸ் கூட வாங்கிக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வி மாடலு, டீசல் வண்டிங்க. மைலேஜ் சொல்ல வேண்டியது லாங் 14 கிடைக்கும், லோக்கலுக்கு 12 ஷியூராக கிடைக்குங்க. அப்படி இன்டீரியர்லாம் பார்த்துங்க. இந்த வண்டி பார்த்தா ஏபிஎஸ் ஏர்பேக், ரூஃப் ஏசி, அலாய்வில் எல்லாமே வந்துடும். ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படி இன்டீரியர் பார்த்துங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க சீட் கவர், ஓவர் கவர் போட்டிருக்காங்க. இது எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பேக் சைடு நீட்டா. ஆமாம். டயர் பண்ணிட்டு இருக்கணும். டயர் நல்லா 70% இருக்குங்க, 4 டயர். இந்த வண்டி பார்த்தா 2011 மாடல், சிங்கிள் ஓனர் இன்னோவா, வி டைப்புங்க. இது இந்த வண்டி நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்க. 10 லட்ச ரூபா 10.5 லட்ச ரூபாய்க்கு வண்டியே கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்குமே இன்னோவா பார்த்தா மாடல் தான் அதோட விலைங்க. 2010 10 லட்ச ரூபா, 11 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது வி மாடலுக்கு. இந்த வண்டி பார்த்தா வெறும் 8,90,000 கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் பார்த்தா ஆகஸ்ட் வரை கரண்ட்டுக்கு, பேப்பர் FC 5 வருஷம் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துருக்கு. இப்போ செப்டம்பர் வரை கரண்ட்டில் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி 5 வருஷம் மேற்கொண்டு 30 ரூபாய்க்கு இந்த வண்டி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாம் பண்ணி இந்த வண்டி வந்து 8,90,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் மாடல், டீசல் வண்டிங்க. இது வந்து 2013 மாடல், சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர் தாங்க. TN 40ங்க. அவினாசி நம்பர் வரும், அவினாசி மேட்டுப்பாளையம் இந்த ரேஞ்சில் வரும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர், மைலேஜ் வண்டி இப்போ சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு 16லேருந்து 18 கேரண்டியாக கிடைக்குங்க. இன்டீரியரில் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இன்பில்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ABS, ஏர்பேக்கு, அலாய்வில் எல்லாமே வந்துடும். வண்டியில் எந்த ஒரு சின்ன வேலை இல்லைங்க. இன்னொன்று இந்த வண்டி இப்போ தான் வந்துச்சு, இந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறுத்திட்டாங்க. சின்ன வேலை இருக்கும், அதை நம்ம இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ள நான் செஞ்சு வச்சுருவேங்க. இந்த நம்பர் பிளேட் மாற்றுறது அந்த மாதிரி வேலை கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவேன். எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருந்துச்சு அந்த வண்டி, அந்த ரேஞ்சில் வண்டி இருக்கும். கண்டிப்பாக இந்த வண்டி பார்த்தா 2013 மாடல், ஈகோ ஸ்போர்ட், சிங்கிள் ஓனர், டைட்டானியம், டீசல் வண்டிங்க. 3,25,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 3,20,000 வெறும் 3,20,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நீங்கள் வெளியே எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கள். நம்ம வந்து லேட்டஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே லோ பட்ஜெட் தான் பண்ணுவோம். சரி, ஆஃபீஸ் ஓப்பன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியை கேட்டாங்க. நம்ம லேட்டஸ்ட்டே கொடுத்தோம்னாலும் அதுலேயும் நம்ம சேலஞ்ச் ப்ரைஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னோவா பாருங்கள், இந்த விலைக்கு நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள். லோக்கல் திருப்பூர் நம்பர் இந்த வண்டிக்கு வந்து இந்த ரேஞ்சில் எங்கேயுமே கிடைக்காது. ஈகோ ஸ்போர்ட் அந்த மாதிரி தான் 3,7 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர், டைட்டானியம் மாடல், லோக்கல் நம்பருக்கு. நம்ம சென்னை நம்பரும் அந்த மாதிரி கிடையாது, லோக்கல் நம்பர். வெறும் 3,7 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். மாடலுக்கு வந்து குவாலிட்டி தான் கண்டிப்பாக. ஆமாங்க, அதாவது காசுக்கேற்ற இதுங்கிறத விட நம்ம வந்து லேட்டஸ்ட் வண்டினாலும் அதுலேயும் நம்ம வந்து யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபோர்ட் அஸ்பைர். இது வந்து 2017 மாடல், டீசலுங்க. அஸ்பைர் போது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்கும். அதே மாதிரி மைலேஜ் அதே மாதிரி சொல்ல வேண்டியதில்லை, 22 கேரண்டியாக கிடைக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா வெறும் 3,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நம்ம அடுத்த பார்க்க போது பலேனோ. இது பலேனோவில் டீசல் வண்டிங்க. நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் நம்பர், 2017ங்க. இந்த வண்டி பார்த்தா இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரை கரண்ட்டுக்கு. ஒரு டீசல் வண்டிங்க. பலேனோ வந்து இங்கே வந்து 5,300 ரூபாய்க்கு வண்டியே கிடைக்காது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 4,60,000 இது ஒரு டீசல் வண்டி கொடுத்துடலாம். 4 டயர் புது டயர், 90% டீசல், அப்போலோ டயர் இருக்குது, நீங்களே பார்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், 4 டயர் புது டயருங்க. வண்டியில் எந்த ஒரு சின்ன குறை சொல்கிற மாதிரி இருக்காது. நம்ம கோயம்புத்தூர் லோக்கல் நம்பர் தான். நீங்கள் இந்த வண்டி அதே மாதிரி தான் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு யாருனாலையும் தர முடியாது. இன்ஜின் அதே மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்குது. விலை கம்மியாக இருக்குது இந்த வண்டியில். எல்லா வண்டிக்கும் நம்ம சொல்கிறதா ரெகுலராக சொல்கிறதா, விலை கம்மியாக இருக்குங்காட்டி வண்டியில் தான் வேலை இருக்குங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனநிலைக்கு போயிட வேண்டாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தாக இருக்கும் வண்டி. 2017 வெறும் 4,60,000 ஒரு டீசல் வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்த பார்க்குறது Volkswagen 2010 ஜெட்டாங்க, 2 ஓனருங்க. இந்த வண்டி பார்த்தா 2031 வரை கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி. இது அதே மாதிரி தான், ABS, ஏர்பேக், அலாய்வில் எல்லாமே வந்து AC மோட் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க.
நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்ல இன்டீரியர் எல்லா ஃபோட்டோ தெளிவாக போட்டுருப்போம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தா வெறும் 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2006 மாடல் ஸ்கோடா ஆக்டாவியாங்க, மெட்டாலிக் ஃபினிஷில் வரும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது, 2 ஓனர் தான், 27 வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது, ஒரு டீசல் வெஹிக்கிள் தான் அது. இந்த வண்டியில் சின்ன சின்ன வேலை இருக்குது, நம்ம வீடியோவில் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டி எதுவும் வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே கொடுங்க. இந்த வண்டி ஹெட்லைட்டில் பாலிஷ் போடுங்க, வேறு பெரிய வேலை எதுவும் இல்லை, ஹெட்லைட் பாலிஷ் போடுற மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா 1,60,000 கொடுத்துலாம். வண்டி இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஓடும், இது டீசல் வண்டி தான், ஆனால் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஓடும், அவ்வளோ நல்லா இருக்குது இன்ஜின். 1,60,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து போகிற ஆல்டோ கேட்டுங்க, நீ வண்டி நிற்கிற கண்டிஷன் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு உள்ளது நின்றது இதே ஒரு வீடியோவில் போட்டு வந்தது அப்படியே போட்டாச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க, பேப்பர் வந்து ஆல்ரெடி இன்னும் 2 மாதம் கரண்ட்டில் இருக்குது. அதனால் மேற்கொண்டு கரண்ட் பண்ணோம்னால கஸ்டமர் இதில் பண்ணிக்கலாங்க, செலவில் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தா வெறும் 1,68,000 இந்த வண்டி கொடுத்துலாம். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க, 4 டயரும் பாருங்கள் 90% இருக்குது, ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1,68,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஹோண்டா CR-Vங்க, இது வந்து பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 13 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2031 வரைக்கும் பேப்பர் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது, ஒரே ஓனர் தான். இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க, உங்களுக்கு ABS ஏர் பேக் அலைவில் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் வந்து சன்ரூஃப் ஒர்க்கிங்லேயே இருக்குது. இந்த வண்டி பார்த்தா 3,25,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. எந்த ஒரு சின்ன வேலையில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான், ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது, ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க, கொஞ்சம் ராயலாகவும் இருக்கும், விலையை நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். வெறும் 3,00,000 இந்த CR-V கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி A-Star. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடலில் 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் வந்துருங்க. வண்டியில் சின்ன சின்ன வேலை, வண்டி இப்போ தான் வண்டி உள்ளே வந்திருக்கு. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லா விதமான வண்டியும் தேடுவாங்க, நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு காமிச்சிட்டா கூட அவங்க வந்து பார்க்கும்போது இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ஃபேட் ஆகியும், இந்த பீஸெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். வண்டி ஃபுல்லாக வந்து டக்குன்னு நம்ம வீடியோவில் போட்டது இப்படி வண்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, வந்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப எல்லா வேலையும் செஞ்சுருப்போம் அந்த மாதிரி. இந்த வண்டி 2009 மாடல் 1,30,000 இந்த வண்டி கொடுத்துலாம். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. அடுத்து நம்ம ஹோண்டா சிட்டி ZX மாடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நம்ம ஒரு 3 வண்டி ZX-ல இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் 2 ஓனருங்க, பேப்பர் 5 வருஷம் 31 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும், பியூர் பெட்ரோல் வண்டி தான் இது. 1,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது 2007 மாடல், பேப்பர் 27 ஏப்ரல் வரை கரண்ட்டில் இருக்குது, 27 பிப்ரவரி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்ப்போம் 2008 மாடல் ஹோண்டா சிட்டி ZX, 2031 பேப்பர் கரண்ட் இருக்குது, 26 நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது, பியூர் பெட்ரோல் வண்டி, 1,60,000 கொடுத்துடலாம். நீங்கள் பார்த்த எல்லா வண்டியுமே நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல இப்போ அப்லோடில் தான் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி உள்ளே போய் நீங்கள் ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் லிங்க் வந்துடும், அதுக்குள்ளே போய் நீங்கள் எல்லா வண்டி பண்ணுவோம் உங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்குற Ford Fiesta 2010 மாடல் டீசல் வண்டிங்க, 2 ஓனர், பேப்பர் 5 வருஷம் 31 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும். இந்த வண்டி பார்த்தா 1,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. இடம் பற்றாவர மடி இடஞ்சலாக இருக்கேன், நம்ம வீடு வண்டி சைடில் வாட்ஸ்அப் கேட்டாங்க தெளிவாக அந்த வண்டி போட்டிருப்போம். இது வந்து கோயம்புத்தூர் நம்பர் 2011 மாடல் போலோ ஹைலைன் மாடலுங்குது, பேப்பர் 31 கரண்டில் வந்து 27 பிப்ரவரி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. அப்படி இன்டீரியர் பார்த்துக்குங்க. 2,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஒரு டீசல் வண்டி, இது ஹைலைன் மாடல் தான், ABS ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும், ரொம்ப நல்ல கண்டிஷனுக்கு. வாட்ஸ்அப் கேட்டாங்களா நம்ம தெளிவாக போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் நம்பர் தான், பேப்பர் 5 வருஷம் 31 கரண்டில் வந்து 2011 மாடலுங்க. ப்ரைஸ் சொல்லணும் 2,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்கோடா ஃபேபியாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க, 2011 மாடல். இது ஃபுல் ஆப்ஷன், ABS ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும். போலோக்கு வர சேம் அதே இன்ஜின் தான் வரும் இந்த வண்டிக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,70,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2009 மாடல் Ford Fiesta டீசல் வண்டிங்க, பேப்பர் 5 வருஷம் 31 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும். இந்த வண்டி பார்த்தா 1,50,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2012 மாடல் Ford Fiesta டீசல் வண்டிங்க, பேப்பர் 27 ஆகஸ்ட் வரை கரண்டில் இருக்குது, 1,80,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2008 மாடல் Chevrolet Optra Magnum 2 ஓனருங்க, பேப்பர் 2030 வரை கரண்ட்டில் இருக்குது, டீசல் வண்டி, 1,38,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப்பெல்லாம் இருக்கும், கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாங்க. அடுத்து நம்ம பார்க்க ஸ்கோடா ஆக்டாவியாங்க, திருப்பூர் லோக்கல் நம்பர் 2008 2 ஓனருங்க, பேப்பர் பார்த்தா 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும், டீசல் வண்டி தான், 1,80,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாங்க. அடுத்த பார்க்கும்போது 2012 மாடல் 2 ஓனர் தான், ஸ்கோடா லாராங்க, ஆட்டோமேட்டிக் வண்டி. இந்த வண்டி பார்த்தா 2027 மே வரை கரண்ட்டில் இருக்குது, ஒரு டீசல் வண்டி தான். டீசல் ஆட்டோமேட்டிக்னா உங்கள் மைலேஜ் கேரண்டியாக 17 18 வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கும், 2,70,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாங்க. நம்ம அடுத்த பார்க்க 2013 மாடல் Fiat Punto 2 ஓனருங்க, பேப்பர் 26 அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,60,000 இந்த வண்டி கொடுத்தாலும், ஒரு டீசல் வண்டி தான் அது, 1,65 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்த பார்க்க போது டாடா விஸ்டாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குவாட்ராஜெட் இன்ஜின், 2011 2 ஓனருங்க, பேப்பர் 26 நவம்பர் வரை கரண்ட் இருக்குது, ஒரு டீசல் வண்டி தான். ஸ்விஃப்ட்டுக்கு வர சேம் அதே இன்ஜின் தான் வரும். இன்ஜின் ரொம்ப ரொம்ப தரமான கண்டிஷன் இருக்குது, நம்ம லோக்கல் சேலம் நம்பர் தான், 1,50,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாங்க. நான் பர்ஃபெக்ட் கஸ்டமர்னா ஸ்கோடா நிறையா நிற்குதுங்க. ஆமாங்க, நம்ம எப்போவுமே இன்றைக்கி எப்போவுமே நம்ம ஸ்கோடா ஒர்க்ஸ் பண்ண அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா நம்ம அதுக்குன்னு அதை வேலை தெரிஞ்சு நம்ம மெக்கானிக் வச்சுருக்கிறோம்.
எல்லா வண்டியுமே தரமாக செக் பண்ணி தான் எடுப்போம். அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு போய் ஃபியூச்சரில் எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம ஸ்கோடா வண்டியில் நம்ம கேரண்டியாக பண்ணுவோம். ஏதாவது பொருள் வேணாலும் எது வேணாலும் வாங்கி கொடுப்போம், அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குது, இந்த மாதிரி ஸ்கோடாலாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு என்ன ஒரு 5000 செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 சேர்ந்து ஒரு 6000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இதை வைத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இதுக்கு வேறு லெவல் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 31 கரண்ட்லேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே சன்ரூஃப் வந்துடும். சன்ரூஃப் ஒர்க்கிங் இல்லை. கஸ்டமர் 15 ரூபா செலவு ரெடியாக இருந்தால் நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு சன்ரூஃபோட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஆஸ்யூஷுவல் கண்டிஷனுக்கு. இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனுக்கு. ஏசி மோக எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபேன்சி நம்பர். ஆமாங்க, ஆல் 5 வண்டி நம்பர் இருக்குது. ஆமாம், எல்லாமே ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது மேக்ஸிமம். சூப்பர். வண்டியோட நம்பர் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் வண்டி ரொம்ப தரமாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நம்பர் தான். 2007 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 31 கரண்ட்டில் வந்துடும். டீசல் வண்டி மேனுவலுங்க. அது மேனுவல்னால் உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப எச்சா கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20 கேரண்டியாக கிடைக்கும் மைலேஜ் லோக்கலுக்கு. அதே மாதிரி 1,80,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்த பார்க்க 2009 மாடல் ஸ்கோடா லாராங்க. இது வந்து நியூ ஷேப் வந்துடும் உங்களுக்கு. சிங்கிளான வண்டி. பேப்பர் 5 வருஷம் 31 கரண்ட்டில் இருக்குது. 2,10,000 கொடுத்தாலும் ஒரு டீசல் வண்டி மேனுவல். நம்ம அடுத்த பார்க்க ஸ்கோடா ஆக்டோவியா 2007 மாடலு. பேப்பர் 28 ஏப்ரல் வரை கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி 1,60,000 இந்த வண்டி கொடுத்துறாங்க. நம்ம அடுத்த பார்க்க ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 கரண்ட்டில் வந்துடும். டீசல் வண்டி மைலேஜ் 20 to 22 கேரண்டி கிடைக்கும். 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது ஃபோர்டு ஃபிகோ 2013 மாடலுங்க. பேப்பர் 28 மே வரை கரண்ட்டில் இருக்குது. இதுவும் சேம் டீசல் வண்டி தான். மைலேஜ் 20 to 22 கேரண்டியாக கிடைக்கும். இதே சின்ன சின்ன ஹெட்லைட் பாலிஷ் அந்த மாதிரி போடுற மாதிரி தான். 2013 மாடலுங்க. வெறும் 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்கும்போது 2010 பொள்ளாச்சி நம்பருங்க. இது வண்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் 5 வருஷம் 31 கரண்ட்டில் இருக்குது. 27 ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி 1,50,000 கொடுத்துலாம். எந்த ஒரு சின்ன வேலை இல்லைங்க. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்கும். 1,55 கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2012 மாடல் ஃபோர்ட் ஃபிகோங்க. இது நம்ம லோக்கல் திருப்பூர் நம்பருங்க. 2027 நவம்பர் வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுக்கு ஒரு டீசல் வண்டி 1,65,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்த பார்க்கும்போது 2011 டீசல் i20ங்க. அஸ்டா மாடல். இது வந்து பார்த்தா 31 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுக்கு ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. வண்டி ரொம்ப நல்லா கண்டிஷனுக்கு. எந்த ஒரு சின்ன வேலை இல்லைங்க. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனுக்கு. ஆயில் சைஸ் கூட பண்ணி தான் வச்சிருக்கோம். எந்த ஒரு வேலை இல்லைங்க. அப்படியே ஓட்டுற கண்டிஷனுக்கு 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க ஒரு டாடா விஸ்டா. இது வந்து 2012 மாடலுங்க. இதுவும் சேம் அதே மாதிரி கோட்ரேஜ் இன்ஜின் தான். ஷிஃப்ட்டுக்கு வர சேம் அதே இன்ஜின் தான் வரும். 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி 1,55 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது சாண்ட்ரோ ஜிங் 2004 மாடலுங்க. பேப்பர் 5 வருஷம் 31 கரண்ட்டில் வந்து பியூர் பெட்ரோல் வண்டி. இது வெறும் 90,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்கும்போது 2007 மாடல் 2 ஓனருங்க. சாண்ட்ரோ பியூர் பெட்ரோல் வண்டி. அதாவது 27 நவம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2009 மாடல் 2 ஓனர் சாண்ட்ரோங்க. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குது. ஆனால் பெட்ரோல் மட்டும் தான் ரன் ஆகுது. கஸ்டமர் கொஞ்சம் செலவு ரெடியாக இருந்தாலும் நம்ம கேஸ்லேயே ஓட வச்சு கொடுத்துடலாம். 2030 செப்டம்பர் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது 2013 மாடல் ஆல்டோ 800ங்க. 28 மார்ச் வரைக்கும் எஃப்சி இருக்குது. 26 அக்டோபர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்தா பார்க்குவோம் ஆல்டோ கேட்டன் 2011 மாடல் 31 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க. 26 நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2010 மாடல் டீசல் ஷிஃப்ட்டுங்க. இந்த வண்டி பார்த்தா பேப்பர் 5 வருஷம் 2031 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்தா பார்க்கும்போது 2006 மாடல் 2 ஓனருங்க. ஷிஃப்ட் பெட்ரோல் இது 2031 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும். பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி 1,75 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2005 மாடல் ஸ்விஃப்ட் பெட்ரோலுங்க. 2031 எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 26 ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி 1,58 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2010 மாடல் அசென்ட் பெட்ரோலுங்க. பேப்பர் 2031 கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். 1,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2008 மாடல் டாடா இண்டிகோ. இது வந்து V2 இன்ஜின் தான் வரும். இது வந்து 2028 டிசம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி 1,18 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2004 மாடல் அசென்ட் 2029 ஆகஸ்ட் வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குங்க. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குது. வெறும் 90,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு 3 வண்டி ரெடியில் இருக்குங்க. இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல் சிங்கிள் ஓனர் 5 வருஷம் 31 கரண்ட்டில் இருக்குது. 27 மே வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி இது 1,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்த பார்க்கும்போது 2009 மாடல் ஸ்பார்க் 2 ஓனருங்க. 2030 மே வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் 1,10 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்த பார்க்க 2009 மாடல் ஜென் எஸ்டிலோங்க. பேப்பர் 31 கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோட வந்துடும். பியூர் பெட்ரோல் வண்டி தான். அது 1,30,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. இன்ஜின் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி. அடுத்த பார்க்க 2008 மாடல் ஸ்பார்க் 2 ஓனருங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2031 கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் இந்த வண்டி 1,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. டாடா நேனோ 2011 மாடலுங்க. 5 வருஷம் பேப்பர் 31 கரண்ட்டில் வந்து பியூர் பெட்ரோல் 75,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. டாடா நேனோ இது 2010 மாடல் பேப்பர் 5 வருஷம் 31 கரண்ட்டில் வந்துடும். பியூர் பெட்ரோல் வெறும் 75,000 கொடுத்தா இந்த வண்டி ஏசி ஒர்க்கிங்லேயே இருக்குங்க.
எல்லாமே பார்த்தாச்சுன்னா கடைசியாக ஃபுல்லாக 7 சீட். ஆமாம் 7 சீட்டர் இப்போ நம்மளோட ஒரு 10-12 வண்டி இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு 7 வண்டி கவர் பண்ணிக்கலாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்க்க போகிறது மஹிந்திரா ஜைலோ 2010 மாடலுங்க. பேப்பர் பார்த்தா 2030 டிசம்பர் வரைக்கும் கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தா 26 டிசம்பர் வரைக்கும் கரண்ட் இருக்குது. ஒரு டீசல் வண்டி E6 இன்ஜின் வரும். உங்களுக்கு வண்டி ரொம்ப நல்லா கண்டிச்சு இருக்குது. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும். 3,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. வெறும் 20,000 கொண்டு வந்தீங்கன்னா இந்த 2013 மாடல் டஸ்ட் வண்டி வந்து நீங்கள் எடுத்து போய்க்கலாம். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 4 லட்சம் 3,80,000 வித்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து வெறும் 3,20,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 2013 மாடல் ரெனால்ட் டஸ்டர் 85 PHP. இது 28 மே வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா நவம்பர் வரை கரண்டில் வந்துடும். மைலேஜ் எதுவும் சொல்ல வேண்டிய 18 to 20 கேரண்டியாக கிடைக்கும். வெறும் 3,20,000 இந்த வண்டி கொடுத்தலாம். நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள். இந்த விலைக்கு இந்த கண்டிஷனில் இந்த வண்டி கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்லிடுறேன். வெறும் 20,000 கொண்டு வந்தாங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து நம்ம 3 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்ப்போம் டாடா சஃபாரி 2006 மாடல் 3 வருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரை கரண்டில் வந்துடும். இது ஒரு டீசல் வண்டி. 1,70,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2011 மாடல் சஃபாரி டைக்கோர் இன்ஜின் 2.2 அது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2031 வரைக்கும் பேப்பர் கரண்டில் வந்துடும். டீசல் வண்டி. இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஒரே நாளில் 1000 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடிட்டு வந்த வண்டி இது. அதனால் வந்து எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குது, கேரண்டியாக இருக்குது. ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஓடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு சின்ன வேலையில் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் இருக்குது. சென்ட்ரல் ஆகும்போது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா வெறும் 2,20,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் 2008 மாடல் சஃபாரிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. பேப்பர் 28 ஜூன் வரைக்கும் கரண்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா விஸ்டா சும்மா விஸ்டாக் வர சேம் அதே இன்ஜின் தான் வரும். விக்டா இன்ஜின் வந்துடும். டீசல் வண்டி 1,60,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. வெர்ஷா இப்போ ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வெர்ஷா கேட்டிருந்தாங்க. இந்த வண்டி பார்த்தா 2005 மாடல் 2 ஓனர். பேப்பர் 5 வருஷம் 2031 வரைக்கும் கரண்டில் வந்துடும். பியூர் பெட்ரோல் வண்டி இது. 1,40,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. இதான் பார்க்க 2006 மாடல். இதுவும் 2 ஓனர் தான். விஸ்டா 2031 வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பர்ஃபெக்ட் கார்ஸ்க்கு ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுறாங்க. மேல் ஸ்டாஃப் மற்றும் ஃபீமேல் ஸ்டாஃப் 2 பேருமே தேவைப்படுறாங்க. மேல் ஸ்டாஃப் வந்து கம்பல்சரி கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் வந்து நாலேஜ் இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் நம்மகிட்ட. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ஓனர் லேபர் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் இங்கே சரிசமம் தான். அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி முன்னேறதுக்கு துடிப்பாக இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை அடுத்த அளவுக்கு போகலாம். அதில் என்னோட சப்போர்ட் எப்போவுமே கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி சேலரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். நம்ம சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் 9 மணி டு நைட்டு 7:30 வரைக்கும் வந்து மேல் ஸ்டாஃப்க்கு, 7 o'clock வந்து ஃபீமேல் ஸ்டாஃப் கிளம்பிக்கலாம். ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் கால் பண்ணுறத விட நீங்கள் நேராக வந்து நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம பர்ஃபெக்ட் காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான காருமே அண்ணன் காமிச்சாருங்க. பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது. 1 லட்ச ரூபாய் நம்ம கார் இருக்குது. அதோட 20 மணி நேரம் கொண்டு இருக்குங்க. 28 வரைக்கும் புரியலைங்க. 28 வண்டி வருதுங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அந்த வண்டி பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன வண்டி உள்ள வருது அதாவது அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் காமிச்ச எல்லா வண்டியுமே எல்லாம் 1 பட்ஜெட் இருக்குது. நிறைய பேருக்கு பயம் இருக்கும். விலை கம்மியாக இருக்குது, ஏதாவது எடுத்துனா ஏதாவது வேலை செய்ய பெரிய வேலை வச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் முழுக்க என்னையே நம்பலாம், அந்த வண்டியை நம்பலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டு செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம். வண்டி இன்ஜின் ரொம்ப கேரண்டியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கொடுக்குற காசுக்கு 1 ரூபா கூட மோசம் போகாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தாக இருக்கும் வண்டி. அதெல்லாம் எல்லாம் வண்டி ரொம்ப கேரண்டியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னதா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த லொக்கேஷனுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். வெளியூர் தமிழ்நாடு எல்லா ஊர்லையும் வந்து எடுக்கிறாங்க. இந்த வெளியூர்ல வந்தவங்களுக்கு மட்டும் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேற இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக கிளம்புறாங்க. கால் பண்ணி வந்துடலாம். கண்டிப்பாக எங்கே வந்தாலும் வண்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ வீடியோவில் பார்க்குறாங்க 2 நாள் கழிச்சு அந்த வண்டி இருக்குன்னு நினச்சிட்டு வராங்க. அப்புறமா அந்த வண்டி இருக்காது. நீங்கள் நாளைக்கு காலையில் வரீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி வந்து வண்டி தான் பார்க்க வர வண்டி இருக்கான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். அப்படியே அந்த வண்டி இல்லைனாலும் உங்களுக்கு அதே மாதிரி வேற வண்டி இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக் கூட செக் பண்ணி கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு அப்படி நான் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக கூட மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, பர்ஃபெக்ட் காஸ்ட் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தரமான கார் கொண்டு சொல்லியிருக்காங்க. நேராக கிளம்புவாங்க. புது ஆஃபீஸ் பிரம்மாண்டமாக ரோட்டு மேலே போட்டுருக்காங்க. டைமண்ட் தேட்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்காங்க திருப்பூரில். ஸோ கால் பண்ணிட்டு கிளம்புவாங்க. உங்களுக்காக எல்லா காரும் வெயிட் பண்ணிருக்குது. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி 3 நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.